மதிப்புக்குரிய மாவட்ட நீதிபதி அவர்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. வரவேண்டிய நிலைமை ஏற்படும் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, வந்திருக்கேன். ஆனா நீதிபதி அல்ல. மத்த உறவு எதுவுமே என் ஞாபகத்துல இல்ல. விவாகரத்து பத்திரத்துல போட்ட கையெழுத்து மை காஞ்சிருச்சு. ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் இன்னும் ஈரமாத்தான் இருக்கு. மரணம் கூட பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிற உறவை நிச்சயமா நான் காயப்படுத்தல. அப்ப நான் காயப்படுத்தினேன்னு சொல்றீங்களா? அந்த கேள்விய உன் மனசையே கேட்டுப்பாரு. அது மனசாட்சி இல்லாதவங்க செய்ய வேண்டியது. எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது வெறும் சட்டக்கல்லூரி பட்டதாரிய. நீங்க எது வேணும்னாலும் சொல்லலாம், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பெண் உரிமையை விலைக்கு வாங்க முடியும் நம்புறவர் நீங்க. பெண் உரிமைங்கிறது புருஷனை கேவலப்படுத்துறது இல்ல. ஓகே, அதெல்லாம் என் மனசுல இருந்து நான் எப்போ தூக்கி எறிஞ்சாச்சு. ஓகே, நான் உங்க மனைவிங்கிறத வேணும் நான் மறந்துடலாம். ஆனா சதீஷ் உங்க மகங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. என் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டாதீங்க. நீங்க எழுத போற சார்ஜ் ஷீட்ல தான் அவனுடைய எதிர்காலமே இருக்கு. அவன் உங்ககிட்ட வளரலங்கிறதுக்காக அவனை பழி வாங்கிடாதீங்க. நீ என்ன சொல்ற? அவன் குற்றவாளியா இருந்தாலும் சார்ஜ் ஷீட்ல மாத்தி எழுதணும் சொல்றியா? அது மட்டும் நிச்சயமா நடக்காது. சாரி, நான் உன்னை அப்படி டெஸ்பரேட்டா உங்களை தேடி வரல. ஒருவேளை உண்மை வேறையா இருந்தா பின்னால் அதை நினைச்சு நாம 2 பேருமே வருத்தப்பட வேண்டி வரும். அழறதுக்கு நான் இன்னும் கத்துக்கல. நீங்க அன்னைக்கு சதீஷ கேட்டீங்களே, அவன் உங்க கூட வர முடியுமா முடியாதான்னு. அப்படி அவன் உங்க கூட வந்திருந்து உங்க நிலையில வளர்ந்துருந்தானா இன்னைக்கு நீங்க என்ன தேடி வந்திருப்பீங்க. லட்சுமி, நோ, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி. உங்க அம்மா விட உங்களை காக்கி சட்டையோட பெத்திருக்கலாங்க. ஆனா என் பிள்ளைய பெத்தப்ப நான் பார்த்தது உங்க ரத்தத்தை. அதுக்கு காக்கி கலர் இல்ல. குட் பை. மேடம், எங்களை எல்லாம் எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? நம்ம ஆசை கோட்டையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் புது எம்டி போர்டு மீட்டிங்ல ஆண்டறிக்கைய படிக்க போறாராம். அது வருஷம் வருஷம் படிக்கிறதானுங்களே, படிச்சுட்டு போகட்டுமே. அறிவு இருக்கா? எங்க அப்பா அம்மா கூட இப்படி திட்டது கிடையாது. இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு கண்ணா பின்னாலும் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. சீட்டு சீட்டு. நான் சொல்றத நல்லா கேளுங்க. கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக புது எம்டி பல நல்ல திட்டங்களை போட்டிருக்காராம். எனக்கு தெரியும்யா, அவர் மகா புத்திசாலி. யோ, வர வாங்க நீ. இங்க இருந்துட்டு அவரை புகழ்றியா, மேடத்தை புகழ்றியா? அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறினா அவருக்கு நல்ல பேர் வந்துரும். அதனால அவர் அந்த ஆண்டறிக்கையை படிக்க விடக்கூடாது. அதானே மேடம்? எஸ். பாம்பின்கால் பாம்பரியும். அது எப்படிங்க முடியும்? நம்ம சொன்னா அவர் படிக்காம இருந்துருவாரா? அடே, உங்களை எல்லாம் நம்பி எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தம்பி நாகராஜி, போற போக்க பார்த்தா நம்ம ஆளுகள்லாம் தேர மாட்டாங்க போல் இருக்கேன். யோ, நீ சும்மா இருயா. ஷட் அப். எஸ் மேடம். எஸ் மேடமா? எஸ் மேடம். மேடத்துக்கு பிடிக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற? வாழ்க்கை எவ்வளவு விஸ்தரமானது பத்தியா? எத்தனையோ கனவுகளை மனசுல சுமந்துகிட்டு அன்னைக்கு நாம காதலிச்சோம். அத்தனையும் மறைஞ்சு பொய்யா போயிடுச்சு. எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுலயும் உனக்கு தோல்விதான். இன்னைக்கு உன் மகனை காப்பாத்துறங்கிறதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன். நீங்க எனக்கு மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க பதில சொல்லுங்க. உன் மகன் கேஸ் எடுத்துக்க ஆயிரக்கணக்கான வக்கீலுங்க இருக்காங்க. என்ன தேடி ஏன் வந்த? இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். பல வருஷங்களுக்கு முன்னால உங்களுக்கு பதிலா ஒரு கேஸ்ல ஆஜராகணும்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த கேஸோட ட்ரையல் முடியறதுக்கு முன்னால என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நானும் அதை கேள்விப்பட்டேன்.
ஐ எம் சாரி. வேற வக்கீல்கள் யாருமே இல்லைன்னா அன்னைக்கு எனக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சீங்க. நோ, உன் திறமை மேல இருக்கிறது நம்பிக்கை தான். அதே நம்பிக்கையோட தான் நான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். கடந்த காலத்தை பத்தி பேசியே நேரத்தை போக்கிட்டோம். நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த கேஸை ஏத்து உங்களால நடத்த முடியுமா முடியாதா? ஓகே, நான் நடத்துறேன். தேங்க்யூ. இந்தாங்க பிளாங்க் செக். எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. பணத்துக்காகத்தான் நான் அந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இது என்கிட்ட ஏராளமா இருக்கு. எப்படியோ பணங்கிற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில பிரதானமா விளையாடி இருக்கு. அன்னைக்கு உங்க அப்பா நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை எனக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. அவர் என் அன்பை புரிஞ்சுக்கல. இப்ப நீ பணத்தை காட்டி மிரட்டுற. நீ என் சின்சியாரிட்டியை புரிஞ்சுக்கல. லட்சுமி, ஆண்டவன் எனக்கு பணத்தையும் பாப்புலாரிட்டியும் தேவைக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கான். ஆனா என்ன, என் வாழ்க்கையை தான் வெறுமையாக்கிட்டான். நான் அப்படி சொல்ல போறதில்லை. நான் அப்படி சொல்லவே போறதில்லை. என்ன ஆண்டவன் எனக்கும் ஒரு துணையை கொடுத்திருக்கான். ஐம் சாரி. மோகன் சார், காலேஜ் மர்டர் விஷயமா இந்த மேடம் கூட போய் அவங்க கொடுக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. இவங்க கேஸ்ல நாம தான் ஆஜராக போறோம். ஓகே சார். யூ கேன் கோ. வாங்க வாங்க உட்காருங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டீங்களா? எதுக்கு அந்த பையில பாத்துக்கங்க. இன்னைக்கு 2 பாத்துறோம். சார், என்ன சார் ஓரமா போய் உட்காந்துட்டீங்க? என்னால ஓட முடியாது சாமி. அதான் ஒரு சேஃப்டியா கதவோரமா உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் வழி விடுங்க. இருமலுக்கு மருந்து சாப்பிட்டியா? இப்ப இருமல் தான் வரதே இல்ல. பாட்டுப்பா, மைக்கு உடைஞ்சிட போகுது. மைக்கு ஒரு ஸ்டடியாவே இல்லப்பா. கவனிச்சியா? எங்கள் மேடம் வாழ்க! 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 முதலில் மேனேஜிங் டைரக்டர் ஆண்டறிக்கையை வாசிப்பார். அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும். ஆண்டறிக்கையை வாசிக்கும் பொழுது வேறு எந்த பிரச்சனையையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கில்லை. அந்த ஆள் வேணும்னா அப்புறம் படிக்கட்டும். என்ன சொன்ன? ஆளா? இங்கு அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்களுக்காக எங்க பரம்பரை பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். நீங்கள் ஆண்டறிக்கையை வாசிக்கலாம். ஆண்டறிக்கை. சென்ற ஆண்டு நம் கம்பெனியின் யார் தடுத்தாலும் இந்த நல்ல அறிக்கையை நான் படிக்காமல் விடவே மாட்டேன். பாத்துட்டு இருக்கீங்க? அமைதி. உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். அவரது இருக்கையில் அமருங்கள். அமைதி, அமைதி. நம் கம்பெனியின் மரியாதையை காப்பாற்றுங்கள் ஐயா. ஐயா, அடித்துக் கொள்ளாதீர்கள். ஐயா, அமருங்கள் ஐயா. இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. யுரோனா, குற்றவாளி தந்த அபிடவிட்டில் வேணு கிட்ட வச்ச பந்தயத்தை பத்தியோ, வாட்ச்மேன் கிட்ட பணத்தை கொடுத்து மார்ச்சுவரிக்குள்ள நுழைஞ்சு வீராசாமி விரல்ல மோதிரத்தை மாட்டினதை பத்தியோ எந்தவித குறிப்பும் இல்லை. பந்தயத்தின் பின்னணியை முன்னணியில் வைத்து திட்டமிட்டு கொலை செய்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரமில்லை, மோதிரத்தில் இருந்தது ஓ குரூப் ரத்தம். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கும் ஓ குரூப் ரத்தம் தான். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற மாஸ்டர் மைண்ட் தெளிவாக தெரிகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்தவரின் நண்பர் என்ற காரணத்தால்
இந்த கொடூரமான மிருகத்தனமான கொலையை திட்டமிட்டு மிக சுலபமாக செய்திருக்கிறார். இவருக்குரிய தண்டனையை கொடுக்குமாறு கனம் நீதிபதி அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. Your Honor, தனது அறையில் தன்னுடன் தங்கியிருக்கும் நண்பனை கொலை செய்ய வேண்டும் என்று எனது கட்சிக்காரர் நினைத்திருந்தால் அதற்கு எத்தனையோ சுலபமான வழிகள் கிடைத்திருக்கும். அதற்காக அவனிடத்தில் ஒரு பந்தயம் கட்டி தன்னுடைய மோதிரத்தை மாட்டி நண்பனை சவக்கடங்குக்கு அழைத்துச் சென்று கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. எனது நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் இரத்த ஒற்றுமையை பற்றி ஒரு வினோதமான விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது மோதிரத்தில் கண்டதும் ஓ குரூப் ரத்தம், எனது கட்சிக்காரருக்கும் ஓ குரூப் ரத்தம் என்று. உலகத்திலே எத்தனையோ பேருக்கு ஓ குரூப் ரத்தம் இருக்கும். அதற்காக அத்தனை பேரையுமே இந்த வழக்கிலே சம்பந்தப்படுத்தி விசாரிக்க முடியுமா? மேலும் இறந்தவருக்கும் எனது கட்சிக்காரருக்கும் முன்பகை இருந்ததாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் எந்த இடத்திலையும் வலியுறுத்தி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இறந்தவருக்கும் ராஜுவுக்கும் தான் பகை இருந்திருக்கிறது. ராஜுவும் இறந்தவரும் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே பல முறை தகராறு செய்திருக்கிறார்கள். இது அங்கு இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். சம்பந்தப்பட்ட சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதற்கு முன்பே உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதைப் போல எனது மதிப்புக்குரிய நண்பர் தன்னுடைய விவாத திறமையை விரிவாக காட்டியுள்ளார். எனது கட்சிக்காரர் ஒன்றும் அறியாதவர், வெகுளி, ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரி மாணவர், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி தன்னுடைய குத்தியான புத்தியினால் அப்பாவியான எனது கட்சிக்காரரை கைது செய்துள்ளார். I object, Your Honor. இந்த வழக்கை விசாரித்த கடமை உணர்வுள்ள கண்ணியமான போலீஸ் அதிகாரியை புண்படுத்தி பேசுவது படித்த நண்பருக்கு அழகல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Your Honor, ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தாயையும் குழந்தையும் வேண்டுமென்றே பிரித்து வைத்த ஒரு விவகாரம் பிடித்த போலீஸ் அதிகாரியின் பஞ்சம் தீர்க்கும் படலத்தின் விளைவுதான் இது. I again object, Your Honor. வழக்குக்கு சம்பந்தப்படாத சொந்த பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து குழப்புவது கண்டிக்கப்பட வேண்டியதாகும். வழக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் என்று இரு தரப்பினரையும் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யலாம். நீதானே அந்த மார்ச்சுரி வாட்ச்மேன்? ஆமாங்க. பேரு? காத்தமுத்துங்க. சம்பவம் நடந்த ராத்திரி நீ எங்க இருந்த? சொல்லுப்பா. அன்னைக்கு காலையில சதீஷ் சார் என்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருக்கு, இன்னைக்கு ராத்திரி மார்ச்சுரி பக்கமே வராதேன்னாரு. நானும் ஏதோ ஸ்டூடெண்ட்டுங்க விளையாடிக்கிறாங்கன்னு நினைச்சு நானும் அந்த பந்தயத்தை பாக்குறேன்னு சொன்னேன். ஆஹா, நீ அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, அதுக்குதான் இந்த பணம்னாரு. நானும் சரின்னுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படியா? சரி, நீ போலாம். பேப்பரை திறந்தா டெய்லி நம்ம நியூஸ் தான். பேப்பரை கிழிச்ச அறிக்கைய கிழிச்சாங்கன்னு காலையில கூட 100 தாய்மார்கள் வந்து அழுதுட்டு போனாங்களே. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? பால்கனில இருந்துதான். அவங்க என்னைக்கு கீழ இருந்து பாத்திருக்காங்க? எப்பவுமே மாடியில இருந்து பாக்குறதா பழக்கம். நாகராஜன், ஆல் இந்தியா கம்பெனில இருந்து ஆள் வருது. ஐயோ நாகராஜன், சீக்கிரம் அந்த பேண்டேஜ் எடுத்து எனக்கு மாட்டி விடுங்க. வந்துட போறாங்க, சீக்கிரம் சீக்கிரம். உடுமா. ஐயோ சீக்கிரம். யோ தொடாதயா. சாரி சாரி. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க. வாங்க. நீங்க ஏமா வந்தீங்க? நான் வந்து இருப்பேன்ல. ஐயோ, உங்களுக்கு என்ன கேரி கூட. அன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நீ சதீஷ் பார்க்கல. கரெக்டா 12 அடிச்சதும் தூங்க போயிட்ட. யோஜனை பண்ணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஐ எம் சாரி சார். அன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அதனால எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. I see. That's all, Your Honor. மிஸ்டர் ராஜு, வேணு உனக்கு பிடிக்காது. அவனை காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள அடிச்சிருக்கல? ஆமா சார். ஏன் அப்படி செஞ்ச? அவன் சிந்து பின்னால சுத்தத்தை எனக்கு பிடிக்கல. சிந்து பின்னால அவன் சுத்துறதுனால உனக்கு என்னப்பா நஷ்டம்? சிந்துவை நான் காதலிக்கிறேன் சார். அப்படியா? சிந்து உன்னை காதலிக்கிறாளா? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு அவகிட்ட உத்தரவு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. குட் பிலாசபி. ஆமா, புதுசா பாக்குற ஒரு பொண்ணை திடீர்னு போய் பலாத்காரம் பண்ற பழக்கமெல்லாம் உனக்கு உண்டா? அப்ஜெக்ஷன், யுவர் ஆனர். இந்த கேள்வி இந்த வழக்குக்கு தேவையில்லை. நோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமே இவர் மேல ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்கு பதிவாயிருக்குங்கிறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான். யுவர் ஆனர், இதுல என்ன வேடிக்கைன்னா
அன்னைக்கு இதே கிருஷ்ணதாஸ் தான் இந்த பையன் ரொம்ப சாது, ஒண்ணும் தெரியாத அப்பாவி அப்படி இப்படின்னு இதே கோர்ட்ல வாதாடி இருக்கார். எஸ், சாட்சிகளிடம் தேவையான விவரங்களை மட்டும்தான் கேட்கலாம். யுவர் ஆனர், ராஜுவுக்கும் வேணுவுக்கும் ஏற்கனவே பகை இருந்திருக்கிறது. ராஜு வேணுவை வெறுத்தான் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றன. எனவே வேணுவின் மரணத்தில் ராஜுவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகப்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. I object, Your Honor. நினைக்கிறவங்க மேல எல்லாம் சந்தேகப்படுறது நியாயம் எனக்கு தோணல. Objection sustained. அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. சும்மா காலார நடந்துட்டு வரலாம்னு வெளில போனேன். அப்போ யாரா? ஏய் சதீஷ், எங்கடா இந்த நேரத்துல? நடக்க கூடாது நடந்துச்சுடா. என்ன ஆச்சு? இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா? விஷயத்த சொல்லுடா. வேணுவை நான் கொன்னுட்டேன்டா. ஏய், வாட் டு யூ மீன்? ஆமாண்டா, அவன் சிந்துவை காதலிக்கிறதை என்னால சகிச்சுக்க முடியல. அதுதான் அப்படி செஞ்சுட்டேன். இந்த விஷயம் ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும். நீ தான்டா எப்படியாவது காப்பாத்தணும். கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வா. இதுதான் நடந்தது. வேணுவை கொன்னது நான் இல்ல, அவன் போய் சொல்றான். அடுத்த சாட்சியை விசாரிக்கலாம். உன் பேர் என்னம்மா? சிந்து. இறந்து போன வேணுவை நீ காதலிச்ச, உன் காதல் தான் அந்த கொலைக்கே முக்கியமான காரணம்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? இல்ல, நான் வேணுவை காதலிக்கல, நான் சதீஷை தான் காதலிக்கிறேன். நீ சதீஷை காதலிக்கிறது அவனுக்கு தெரியுமா? தெரியும். ரைவா, நீ போலாம். I said you can go. Your Honor, இது காதல் போட்டியில் நடந்த திட்டமிட்ட கொலை. எங்கே வேணு உயிரோடு இருந்தால் தன் காதலி இழக்க நேரிடுமோ என்று சதீஷ் தான் வேணுவை கொலை செய்திருக்கிறான். தேவையான உண்மைகளை கோட்டாரின் கவனத்தில் கொண்டு வந்திருப்பதால் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். டிஃபென்ஸ் தரப்பில் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? No questions, Your Honor. இந்த வழக்கில் விசாரணை முடிந்துவிட்டது. தீர்ப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். சதீஷ காதலிக்கிட்ட கோர்ட்ல சொன்னது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் நான் உணர்றேன். நீ உண்மையைத்தானமா சொன்ன? உண்மைதான், ஆனா அது இவ்வளவு பெரிய விபரீதத்துல முடியும்னு நான் நினைக்கல. நீ அழாதம்மா, அழாத. இதுல மனித தவறுகள் எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. கடவுள் என் வாழ்க்கையில தான் விளையாடி பார்க்கிறான். முன்னர் நாம் விரும்பி பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை.